ஆற்காடு அருகே நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காததை குறித்து முதியவர் ஒருவர் கேள்வி கேட்டபோது வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் அவரை தள்ளிவிட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாத்தூர் கிராமத்தில் நேற்று நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் உப்புப்பேட்டை கணபதி நகர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடாவதி எனும் 60 வயது முதியவர் ஒருவர் தன்னுடைய கோரிக்கை மனு மீதான நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. அப்போது புகார் மனுவின் மீது உரிய ரசீது வழங்க வேண்டும் என்று துறை சார்ந்த அதிகாரிகளிடம் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அப்போது அங்கு பணியில் இருந்த கிராம நிர்வாக அலுவலர் ஷாபுதீன் அந்த முதியவரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கீழே தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து முதியவர் தன்னை ஏன் தாக்கினீர்கள் என்று கேட்டு அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்த நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறையினருக்கு உடனடியாக தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட முதியவரை வலுக்கட்டாயமாக தள்ளிவிடும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி இருக்கிறது. அதை 83 அனுபவியா தப்பிதமா பட்டா கொடுத்துட்டாங்க. அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நான் மனு கொடுத்து கலெக்டரேட்ல இன்ன வரைக்கும் அந்த கடிதத்து மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நீங்க என்ன பண்றாங்க? 1983 யூரியால அனுபவ ரீதியில பட்டா கொடுத்துல எந்துதான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறாங்க. நான் கலெக்டர்கிட்ட மனு வச்சு கேட்கறேன். எப்படிங்க நீங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல பட்டா கொடுத்துக்கிற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல பட்டா கொடுக்க வழிவகை இல்லை அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இப்ப ஆற்காடு தாசில்தார் 11 வீடு அங்க கட்டி நிற்காங்க. அரசே இந்த தவறு பண்ணும்போது தனி மனித ஒழுக்கம் எங்க இங்க இருக்கும்? தனி மனித ஒழுக்கம் இருக்குமா? இங்க உள்ள போய் நான் மனு கொடுத்தேன். எனக்கு அக்னாலஜ்மெண்ட் தரமாட்டேன் அப்படின்னு. ஆமா, அத கேட்க போயிட்டா விஓ 1 எனக்கு 2 ஆபீசர். விஓ 1 சம்பந்தம் இல்லாதவரு அவர் என்ன அடிக்க அடிச்சாரு. பேர் தெரியாது. விஓ 1 இங்க இருப்பான். அடிபட்டு கண்ணாடியே குத்திட்டானுங்க. அவங்க சொன்ன கீழே வந்துட்டாங்க. ஏன் சார் நான் கீழே விழுவுனா? கீழே இல்ல சார். அவன் அடிச்சதுனால தான் எனக்கு கல்ல ரத்தம் வந்தது. கேட்டீங்களா நீங்க குண்டாஸ்ல போடணும் அப்படின்னு போலீஸ்ல போறேன். இப்போ தாசில்தார்கிட்ட புகார் பண்ணிட்டேன். 338 ஏக்கரா இருக்குங்க ஐயா. நான் சாத்தூர்ல இருக்கும்போது பாரதியார் வீதி, இப்ப நான் உப்புப்பேட்டை கணபதி நகர் சாத்தூர் ரோட்ல இருக்கேன். நான் சொன்னது தப்பான்னா என்ன ஒண்ணா பண்ணுங்க. அதுதான் போறேன்.